ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்லா மொறு டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை முட்டைக்கோஸ் கேக், வெட்டு கேக், ஆட்டுக்கால் கேக் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டும் வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம கடையிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அகலமான மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் கடை டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, நம்ம உப்புமாவுக்கெல்லாம் பயன்படுத்தோம் இல்லையா, அந்த ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு சேர்க்குற போது இந்த கஜடா உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க. 2 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, அப்புறம் ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்குற போது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்கள். இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை அரைச்ச மிக்சி ஜார்லேயே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ முட்டை சேர்க்குற போது தான் நம்ம கடைகளையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கஜடா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக ஃபல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ முட்டையை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் அந்த முட்டையும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ அதை நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா நம்ம முட்டையும் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுற போது சர்க்கரையே நல்லா இலகி வரும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து கலந்துக்கோங்க, சரியாக போயிடும். ஏன்னா மாவு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் கஜடா நல்லா வெடிச்சு வரும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மாவு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், கையில் எடுத்து போடும்போது நல்லா பந்து மாதிரி விழுக்கணும். போண்டா மாவு மாதிரி இணக்கமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கஜடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கஜடா பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்துடாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை எண்ணெயில் போட்டதும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. பாருங்கள், இது மாதிரி லைட்டாக புரிஞ்சு கஜடா மேலே நல்லா வெடித்து எண்ணெயிலேருந்து மேலே வரும். அதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி ஸ்டவ் கஜடா ஓரளவுக்கு வெடிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹைலையோ மீடியம் ஹீட்லேயோ இருந்துச்சுன்னா இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளே மாவு சரி வர வெந்திருக்காது. அதனால் ஸ்டவ் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ கஜடா நல்லா வெடிச்சிடுச்சு. சுற்றியுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவே பெரிய பெரிய உருண்டையாக சேர்க்க வேண்டாம், சின்ன சின்னதாகவே சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயில் போட்டதும் இது மாதிரி பொரிஞ்சு நல்லா டபுள் மடங்காகி வரும். இப்போ பாருங்கள், கஜடா 2 சைடும் பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா விரித்து அதில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா மொறு மொறு டீ கடை கஜடா சூப்பராக தயாராகிடுச்சு. இது சூடாக இருக்கிற போது சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள அவ்வளோ நல்லா சாஃப்டாக அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.